Hi guys, welcome back to my channel. I am BG Gatsan, bodybuilding and fitness trainer. என்னடா கொஞ்ச நாள் ஆளக்காண்டிலேயே மறுபடியும் வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. கையில் ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. ஸோ மறுபடியும் கம்பேக். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரங்கிட்ட விளையாடலை. மறுபடியும் வெயிட்டு ஹெவியாக போட்டுருச்சு. போடல, சேம் அதே வெயிட்டில் தான் இருக்குது. 100 kgலே இருக்குது, இன்னும் கம்மியாகலை. நமக்கு இந்த சீசன் இது எத்தனாவது எபிசோடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எபிசோட் 7. இந்த எபிசோடில் நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆப்ஸ் எப்படி ப்ரோ முன்னாடி இருந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஸோ சேம் இந்த ஆப்ஸ்லேருந்து இந்த ஆப்ஸுக்கு எப்படி மாற்றினேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்ன ஒர்க் அவுட் போட போகிறேனோ அதே இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய 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 மோட்டிவேஷன் இருக்குங்க. வாங்க நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். இதில் நம்ம என்னோட ஃபேவரட்டான ஒர்க் அவுட் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணி இந்த மாதிரி இருந்த என் ஆப்ஸை இந்த மாதிரி கொண்டு வந்தேன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க என்னோட ஃபேவரட்டான ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் லெக் ரேஸ், ஹேங்கிங் லெக் ரேஸு. ஹோல்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி போடும் மூச்சில் பேக்கில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு சின்ன டச்சிக்கு மட்டும் வச்சுடுங்க. ஏன்னா போடும் மூச்சில் இந்த ஸ்விங் ஆவீங்க. ஸோ இந்த இது ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேக்கில் பிடிக்க சொல்லுங்கள். அப்போனா கொஞ்சம் பேக்கில் போகாமல் இருக்கும். உங்களுக்கு போடும் மூச்சில் கரெக்டாக ஆப்ஸில் கனெக்ட் ஆகும். ஒரு பார்த்துடுங்க. நல்லா பிடிக்கும். ஓகே, இந்த ஒர்க் அவுட் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 4 செட்டு போடுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு மசில் கிராம்ப் ஆக ஆரம்பிக்கலாம். அந்த கிராம்பிங்க்கு கரெக்டாக நீங்கள் வாட்டர் குடிச்சிடுங்க. அது இல்லைன்னா கண்டிப்பாக கிராம்பிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சைடு போடலாம். Five, 1, 2, 3, 4, 5, 1. Oh, இந்த ஒர்க் அவுட்டும் மறக்காமல் போடுங்க. உங்கள் சைடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் 3 செட் வச்சு போடுங்க. ஒரு சைடுக்கு 5 போடுங்க. அடுத்து இந்த சைடு 5 கவுண்ட் போடுங்க. அப்படி மாற்றி 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 போடுங்க. ஒரு 20 கவுண்ட்ஸ் ஒரு செட்டுக்கு வச்சுக்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சேம் ஹேங்கிங்லே. காலை ஃப்ரண்டில் கிக் பண்ணிவிடுங்க. இதுவும் சேம் அதே மாதிரி போடுங்க. ஒரு 20 கவுண்ட்ஸ், ஒரு லெக்குக்கு 20, இன்னொரு லெக்குக்கு 20 போடுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேண்டாம். இது என்னோடய ஃபேட் லாஸ் ஜேர்னியில் நான் எப்படி போடுறேனோ அதை நான் அந்த எபிசோடாக எடுத்து போடுறேன். இந்த 7வது எபிசோடில் நான் என்னோடய ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை உங்களுக்கு ஃபுல்லாக காணிக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒரு ரெகுலராக போட்டுனாலும் பிரச்சனை இல்லை. வீக்லி 3 டேஸ் போடுங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள் போடுங்க. உங்களுக்கு எஃபெக்டிவ் எப்படி இருக்குன்னு மட்டும் நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் போட்டுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போட்ட முதல் நாளே கமெண்ட் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு இந்த ஒர்க் அவுட் ஹிப்புக்கு மேலே மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். எல்லோரும் நிறைய பேர் இப்படி போடுவீங்க, இந்த மாதிரி போடுவீங்க. அந்த மாதிரி போடாதீங்க, அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ ஹிப்புக்கு மேலே மட்டும் போட மூச்சில் ஆப்ளிக்ஸ் அப்படி லாக் பண்ணிவிடுங்க. நம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டும் சேம் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 4 செட்டு போடுங்க. இது வெயிட் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும்
பிரச்சனை இல்லை. உங்கள் ஆப்ளிக் மசில் நல்ல க்ரோத் ஆகும். நிறைய பேர்த்துக்கு இந்த ஆப்ளிக்ஸ் மசில் வேண்டாம், விஸ்ட்டு சின்னதாக இருக்குன்னா இந்த ஒர்க் அவுட் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வெயிட் யூஸ் பண்ணும் போதில் உங்கள் விஸ்ட்டு பெருசாகும். இதை நான் ஒரு காம்போ ஒர்க் அவுட்டாக போடுவேன். இந்த ஒர்க் அவுட் எப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒர்க் அவுட். அது முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஓகோயா ஓகோயா ஓ மஞ்சு ஓ மஞ்சு, இந்த ரெண்டே காம்போ ஒர்க் அவுட்டாக போடுவேன். இது எனக்கு போடும் போச்சுல ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அதே டைமில் கிராம்பிங்ஸ் இருந்தாலும் அந்த சைடு ஆப்ளிக்ஸில் கிராம்பிங்ஸ் வராமல் இருக்கும். இது ஒரு சின்ன வார்ம் அப். நம்ம அது போட்டதுனால ஒரு சின்ன வார்ம் அப். இதுவும் சேம் அதே மாதிரி அதில் 20 கவுண்ட்ஸ் போடுறீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு செட்டு முடிச்சோடன் இது மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு சைடுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கும். வாங்க பெஞ்சு ஏதாவது பார்த்து பிடிச்சிடலாம். இந்த மாதிரி பெஞ்சை எடுத்து போட்டுக்கிட்டு கீழே தரையிலனா தரையில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்சை எடுத்து வச்சுட்டு நீட்டு 1 2 1 2 1 2 1 2. இது நீங்கள் மேக்ஸிமம் தரையில் பண்ண பாருங்கள். எனக்கு இந்த கை ஃபுல்லாக கீழே வைக்க முடியாது. ஏன்னா இதில் எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆனதுனால என்னால் கை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த இதில் வச்சு போடுறேன். ஸோ இதை பார்த்துடுங்க. சைடு 1 2. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதுவும் அதே மாதிரி 3 செட்டு போடுங்க. ஒரு 25 கவுண்ட்ஸ் போடுங்க. உங்களால் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் முன்னாடி உள்ள வீடியோவில் தரையில் போட்டிருப்பேன். எனக்கு இந்த டைம் தரையில் போட முடியாததுனால நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் தரையில் கண்டிப்பாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் மிஷின் இருக்கும். இதில் அடி ஸ்வைங்னு போயிட்டு வரலாம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்படி பிடிக்குன்னா பிடிச்சிடுங்க, இல்லைனா ஹோல்ட் பண்ணால் இப்படி ஹோல்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த இது வாய்ப்பாக இருக்கோ அதை ஹோல்ட் பண்ணிவிடுங்க. தூக்கிட்டு ஸ்லோவாக கீழே இறக்கணும். நீங்க அதுல ஹேங்கிங்ல போட மோச்சில் உங்க பாடி ஃப்ரண்ட் பேக்னு போகும். ஆனால் இது ஃப்ரண்ட் பேக்குன்னு போகாது. ஃபுல் ஹோல்டிங்காக இருக்கும். போடுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வெயிட் சப்போஸ் ஓகே இந்த வெயிட் ரொம்ப உங்கள் பாடி வெயிட்டோடி ஹெவியாக போடணும்னா போடலாம். ஒரு 5 kg எடுத்து வச்சுட்டு காலில் லாக் பண்ணிட்டு போடலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி போட்டதில் லைட்டாக கிராம்பாக ஆரம்பிச்சிட்டு, ஸோ இன்றைக்கி நான் வெயிட் வச்சு போட்டேன்னா இன்னைக்கு ஹோல் டே ஃபுல்லாக எனக்கு கிராம்பிங்லேயே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வெயிட்டை யூஸ் பண்ணலை, இது மட்டும்தான் போடுறேன். அதே மாதிரி லைட்டாக சைடில் ட்விஸ்ட் ஆகிடுங்க. உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு சைடில் வச்சுட்டு சேம் சைடுக்கு. ஓகே, அதே மாதிரி அடுத்த சைடும் இதுவும் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் போடுங்க. பெயின் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் போடுங்க. டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் டயர்டாகி ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேன் ஆகிறது கிளியராக தெரியும். ஸ்லோவாக கீழே இறக்கிட்டேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. ஒரு 4 செட்டு போடுங்க. வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க.
இல்லைன்னா இதே வெயிட்டில் போடணுன்னா இதே வெயிட்டில் போடுங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெய்லியும் எல்லாம் வீக்லி 3 days போட்டு பாருங்கள். உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும்னு யாராவது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ரிசல்ட் இருக்கும் போச்சில் உங்களுக்கே தெரியும். அதை என் கூட நான் முன்னாடி இருந்த மாதிரி மறுபடியும் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காதான்னா அந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகி ஃபிட்டாக இருக்க நீங்களும் வாங்க. ஓகே கைஸ், எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். கேலரி டெஃபினிஷனில் இருக்கும். கேலரி கரெக்டாக நம்ம டெஃபினிஷனில் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் கண்ட கழுதை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. மறுபடியும் வெயிட்டு போட தான் செய்யும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே அதுக்கு பலனே இருக்காது. ஸோ கண்டிப்பாக கரெக்டான ஃபுட்டு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் கரெக்டான ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமே தவிர, இல்லைனா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணாமல் கண்டக்கிறது எல்லா ஜங்க் ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக டயட் எல்லாம் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.